ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். திஸ் இஸ் மாஸ்டர் ஸ்கின். நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, எனக்கு பேபி ஜான் அப்படிங்கிற ஒரு படம் வந்துட்டு நம்ம திரைப்படத்துலேருந்து கன்வெர்ட் பண்ணி அப்படியே அங்கே ஒரு படத்தை எடுத்து வச்சுருந்தாங்க ஹிந்தியில். ஸோ அந்த படம் வந்துட்டு நான் ஒருத்தர் சொல்லி அண்ட் வந்துட்டு நானும் சில விஷயங்கள் அந்த படத்தை போய் பார்க்க முடிஞ்ச சூழ்நிலையில் நான் வந்து ரிவ்யூ பண்ணுறேன். ஓகே, நீங்கள் வந்துட்டு ஏன்னாப்பா அது ஹிந்தியில் இருந்துச்சு, உனக்கு எப்படி ஹிந்தி தெரியும், நீ எப்படி பார்த்த அப்படிலாம் கேட்கக்கூடாது. ஏன்னா பார்த்தேன். பேபி ஜான் படத்தை பற்றி நம்ம இப்போ ரிவ்யூ பண்ணுறோம். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இது உங்கள் மாஸ்டர். ஃபஸ்ட்டு இந்த பேபி ஜான் படம் வந்துட்டு அட்லி ஏன் எடுத்தாருன்னு ஃபஸ்ட்டு எனக்கு தெரியல. புதுசாக இருக்கு அது. இப்போ வந்துட்டு அட்லி ப்ரொடியூசர் நினைக்கிறேன். ஸோ அந்த படத்தை எடுத்தது வேற ஒருத்தாங்க. அப்போ அந்த படத்தை வந்துட்டு அவங்க இடத்துக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் செட் ஆஃப் சீன்ஸ் மாற்றிருக்கலாம். ஓகே, இப்போ நீங்கள் திரைப்படத்தோட கதை தெரியும், நம்ம தமிழ் ஆடியன்ஸுக்கு திரைப்படத்தோட கதை தெரியும் நினைக்கிறேன். விஜயோட திரைப்படம் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன், எனக்கு கிளியராக தெரியல. ஸோ ஒரு அப்பா மகள் அண்ட் வந்துட்டு ஒரு குடும்பம், அந்த குடும்பத்துலேருந்து ஒரு வில்லன், ஸோ அந்த வில்லன்லேருந்து வர பிரச்சனை சேர்ந்தது தான் படம். அப்படி வந்துட்டு அங்கே அதே மாதிரி தான், இதே பேட்டர்ன் தான். கொஞ்சம் இப்போ வந்துட்டு சமையலில் வந்துட்டு கொஞ்சம் பெப்பர் கொஞ்சம் ஒருத்தவங்க போட்டாங்க அப்படின்னா வந்துட்டு இல்லை எனக்கு கொஞ்சம் கூட பெப்பர் வேணும்னு இன்னொருத்தன் தூக்கலாக போடுவாங்க தெரியுமா. ஸோ அதே மாதிரி தான் இவர் அட்லி வந்துட்டு இங்கே கொஞ்சம் பெப்பர் போட்டாருன்னா அங்கே வந்துட்டு கொஞ்சம் ஓவராக போட்டிருக்காரு. அது வந்துட்டு எடுத்தவனோட அவங்களுக்கு ஏற்ற மாதிரி எடுத்திருக்காங்க அவங்க. பட் எந்த அளவுக்கு வந்துட்டு இந்த படத்தை வந்து கொஞ்சம் ஒரு லெவல் வந்துட்டு கம்மியாக காமிக்க முடியுமோ அந்த அளவுக்கு கம்மியாக தான் காமிச்சிருக்காங்க. அதை பார்க்கும்போது வந்துட்டு ஒரு ஹைப் கொடுக்குற மாதிரி, ஒரு பெரிய லெவலில் இருக்கிற மாதிரியோ எல்லாம் ஒன்றுமே இல்லை. இப்போ நீங்கள் தெலுங்கு படம் ஒக்கடு, ஸோ அந்த ஒக்கடு படத்தை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ரொம்ப நார்மலாக, ரொம்ப அது வந்துட்டு ரொம்ப பெரிய ஒரு இதெல்லாம் இருக்காது. ஆனால் அந்த ஆடியன்ஸுக்கு அந்த டைமில் வந்தப்போ அந்த படம் செம ஹிட்டு. ஆனால் நமக்கு அதை பார்க்கும்போது வந்துட்டு என்னது இது, பிரகாஷ்ராஜ் சாணி முக்கிட்டு அதே வச்சு ஊர் அலைகிறாரு அப்படி மாதிரி இருக்கும். அது வந்துட்டு ஒரு கிரிஞ்சிங் லெவலாக தான் இருக்கும். பட் அந்த டைமில் அதை பார்க்கும்போது வந்துட்டு ஒரு செம்ம ஹைப்பான விஷயம். அண்ட் வந்துட்டு அவங்களுக்கு ஒரு சிலை வைக்கிறது, தன்னோட காதலிக்கு வந்துட்டு சிலை வைக்கிறது, ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது கிரிஞ்ச் ஆஃப் த டாப்பு தான். ஆனால் அந்த டைமில் அந்த படம் செம ஹிட். ஸோ அதை இப்படி இங்கே கொண்டு வரும்போது, தமிழில் வந்து கொண்டு வரும்போது அதை வந்துட்டு இல்லை இப்படி இருக்கக்கூடாது, இங்கே கொஞ்சம் மாற்றுவோம், சிலை எல்லாம் வேணாம், சேத்துல விழுந்தாரா ஸோ அதை உடனே கழுவிடுவோம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் அது வந்துட்டு அங்கே எந்த அளவுக்கு ஏற்ற மாதிரி பண்ண முடியுமோ அதை சூப்பராக பண்ணியிருக்கலாமே அப்படிங்கிறது தான் என்னோட விஷயம். பட் ஆனால் அப்படி பண்ணியிருக்காங்களான்னு கேட்டால் வந்துட்டு ஒரு பர்சன்டேஜ் கூட பண்ணல. அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இப்போ வந்துட்டு ஒரு பாலத்துக்கு பக்கத்தில் போயிட்டு ஒருத்தர் தொங்க விடுற சீன் எடுத்துக்கணும். ஸோ அதுல இருந்தால் பிரச்சனை ஸ்டார்ட்டு. அந்த சீனே வந்துட்டு இந்த போஜ்புரியா ஏதோ ஒரு படம் நான் பார்த்துருக்கேன். அந்த இதில் வந்து லோ பட்ஜெட்டாக இது பண்ணுவாருங்க. ஸோ அப்போ வந்துட்டு அங்கே பக்கத்தில் எங்கேயோ படத்தில் இருக்கிற மாதிரி இருக்கும், அவன் எங்கேயோ கொண்டு போட்ட மாதிரி இருக்கும், இவங்க உட்காந்து இங்கே போலீஸ் இன்ஸ்பெக்டரும் கான்ஸ்டபிளும் உட்காந்து பேசுகிற மாதிரி இருக்கும். ஸோ அதே மாதிரி இவ்வளோ சீன் மாதிரி தான் இங்கே வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா வந்துட்டு மாஸ்க் காட்டுறேன் அப்படின்ட்டு சிகரெட் தூக்கி போட்டால் வக்கீல்ல இருந்து அவன் எந்திரிச்சு ஓடி வரான். ஸோ தீ பத்திரிச்சு அவர் ஓடிடுறாரு. இது மாஸ் சீன் அப்படின்ட்டு அது அப்படியே வந்துட்டு பாலத்து கீழே தொங்க விட்ட மாதிரி காமிச்சிருந்தாங்க அப்படின்னாலே சூப்பராக இருந்திருக்கும். இல்லை பாதியில் தொங்க விட முடியாது அப்படின்னா வந்துட்டு டாப்பில் ஏரில் தொங்க விட்டுருக்கலாம், அது யாருக்குமே தெரியாத மாதிரி ஏரில் தொங்க விட்டுருக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய சீன்ஸ் எல்லாம் இல்லை அவங்களே ஓனாக கிரியேட் பண்ணியிருக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு இருக்குது. அண்ட் அதுக்கப்புறம் படம் வந்துட்டு ஒரு செட் ஆஃப் இடத்துல முடியும். ஓகே, படம் வந்துட்டு ஒரு செட் ஆஃப் இடத்துல லாஸ்ட் கிளைமேக்ஸ் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், அங்கே முடியும். முடிஞ்சதுக்கப்புறம் நான் வாலண்டரியாக ஒரு கெஸ்ட் ரோல் வைப்பேன் அப்படின்ட்டு வச்சது தான் சல்மான் கான் அவரோட என்ட்ரி. ஸோ அது வந்துட்டு இவர் பேபி ஜான், அவர் பாய் ஜான். எனக்கு என்ன சொல்கிறேன்னு தெரியல. எனக்கு அந்த சீன் மட்டும்தான் என்னால் தாங்க முடியல. அது எதுக்கு வச்சாங்கன்னு தெரியல. ஸோ அது தேவையில்லாத ஒரு சீன், அன்வான்ட் சீன் கட் பண்ணியிருக்கலாம். இங்கே வந்துட்டு பார்ட் 2க்கு லீடு கொடுத்தாங்க. ஸோ அதனால் வந்துட்டு அங்கேயும் வந்து பார்ட் 2க்கு லீடு கொடுத்து அவங்க பண்ணிடுவாங்க. பேபி ஜான் பார்ட் 2 பார்ட் 3 தான் பண்ணிடுவாங்க. ஸோ சம்டைம்ஸ் அதுக்காக லீடு கொடுத்துருக்கான்னு நினைக்கிறேன். பட் ஆனால் அது தேவையே கிடையாது. அப்படி வச்சுருந்தாலுமே வந்துட்டு இவர் அதிலிருந்து எந்திரிச்சு வர மாதிரி, இல்லை வந்துட்டு இந்த ஒரு வில்லன் இருக்காருல்ல, ஸோ இந்த வில்லன்லேருந்து ஒரு வில்லன் உருவாகிற மாதிரி ஒரு கதையிலேருந்து பின்னி பிணைஞ்சு வரதான். எந்த கதையுமே வந்துட்டு புதுசாக எவரும் கிரியேட் பண்ணாலும் அந்த புதிய கதையிலேருந்து ஒரு பழைய கதையை ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துருவானுங்க. அதான் இதில் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டாக கைண்ட்ஸ் ஆஃப் எடுத்துருக்கலாம்னு சொல்கிறாங்க. அண்ட் கீர்த்தி சுரேஷ் ஆக்டிங்
தமிழ்ல இந்த திரைப்படத்தை அவங்க பார்த்துருப்பாங்க. அங்க போயிட்டு என்னெல்லாம் பண்ண முடியுமோ எல்லா சேர்க்கையும் பண்ணிட்டாங்க. எனக்கு இந்த படத்தை பார்க்கலாமான்னு கேட்டா, ஒன் டைம் ட்ரை பண்ணலாம். பட் நீங்க வந்துட்டு தெரிய அளவுக்கு இருக்கும், பயங்கரமா இருக்குது, தெரிய அளவுக்கு வந்துட்டு இந்த படத்தை பண்ணியிருப்பாங்கன்னு கேட்டா, அந்த அளவுக்கெல்லாம் ஒன்றும் பண்ணல. ஸோ நார்மலாக இருக்கும், ரொம்ப சிம்பிளாக, ரொம்ப நார்மலாக, ரொம்ப கிளம்ஸியாகவும் இல்லாமல் அப்படி இருக்கும். அண்ட் வந்துட்டு இங்கே வந்து நம்ம ஒரு சீன் ஆக்டிங்கை பார்த்துட்டு அங்கே பார்க்கும்போது சரி ஓவர் ஆக்டிங் மாதிரி இருக்கும் நம்ம பார்க்கும்போது. இல்லை சரி இந்த படத்தை நீ விட்டுருப்பா, நீ இந்த படத்தை கம்பேரிசனே பண்ணாமல் நார்மலாக அந்த படத்தை ஹிந்தியில் பார்த்த அப்படின்னா வந்துட்டு சில ஹிந்தி சைடில் அந்த படம் எப்படி இருக்கும் சொல்லிட்டு பார்ப்போம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கூட வந்துட்டு சில சீக்வன்ஸ் எல்லாம் நம்ம பார்க்கும்போது ஏன் இப்படி ஓவர் ஆக்ட் பண்ணணும் அது மாதிரி தான் இருந்துச்சு. சரி இப்போ எல்லாமே வந்து நம்ம வந்துட்டு அவருக்கு சப்போர்ட்டாகவே வருவோம், பேபி ஜானுக்கு சப்போர்ட்டாகவே வருவோம். இந்த இந்த ஒரு சாக்லேட் இங்கே வச்சுட்டு இப்படி பண்ணுறதுக்கு இல்லை. ஸோ அது வந்துட்டு நீங்கள் நல்லா நோட் பண்ணீங்களான்னு தெரியாது, அது எனக்கு தாங்கவே முடியல. வந்துட்டு இங்கே விடிச்சிட்டு ஸோ ஒன்றுமே போகாது, ஒன்றுமே இங்கே கையிலேருந்து எந்த ஒதுவுமே போகாது, சும்மா அப்படியே வச்சு பண்ணுவார். ஸோ அதை பார்க்கும்போது வந்துட்டு என்னால் தாங்க முடியல. ஏன் இப்படி பண்ணணும்? ஓரளவுக்கு ஒரு விஷயம் இருக்குது, அதை வந்துட்டு கரெக்டாக பண்ணுறோம், இல்லை அதில் வந்து ஏதாவது ட்ரை பண்ணுறோம், இல்லை அதில் வித்தியாசமாக ட்ரை பண்ணுறோம்னாலும் கூட வந்துட்டு ஏன் இப்படி அறுக்கணும் எடுத்துட்டு, எனக்கு அதுதான் ஒரு கேள்வியாக இருக்குது. ஸோ கொஞ்சம் கடுப்பேற்றுற தான் இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அண்ட் வேற என்ன அப்படின்னா வந்துட்டு இந்த படம் என்ன கேட்டிங்கன்னா, நீங்கள் ட்ரை பண்ணலாம், ஒன் டைம் ட்ரை பண்ணி பாருங்கள், பிடிச்சா சரி, பிடிக்கலன்னா தெரியல. ஏன்னா அதை நீங்கள் திரைப்படத்தை ரீவர்ஸ் பண்ணிட்டு போயிடலாம். ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது. நான் சில நியூஸஸ் எல்லாம் பார்த்தேன், என்ன அப்படின்னா வந்துட்டு இப்போ அதான் படம் 1000 கோடி அடித்த ஒரு டைரக்டர் வந்துட்டு 50 கோடி எடுக்கிறதுக்கு திணறிட்டு இருக்காரு அப்படின்ட்டு. ஸோ அது உண்மையா பொய்யா என்னன்னுலாம் தெரியாது. பட் ஆனால் வந்துட்டு எனக்கு அதை இந்த படத்தை பார்க்கும்போது மேபி இருக்கலாம்ப்பா, 50 கோடி எடுக்க திணறிட்டு இருக்கலாம்ப்பான்னு தோணுச்சு. அந்த அளவுக்கு தான் நார்மல் லோ பட்ஜெட் படம் இருக்குதுமா, ஹிந்தியில் வந்துட்டு ஒரு லோ பட்ஜெட் படம் வந்தால் எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு தான் இந்த படத்தை எடுத்திருக்காங்க. அண்ட் வந்துட்டு மேக்கிங் வைஸ் வந்துட்டு கொஞ்சம் டல் தான். நான் வந்து இந்த படத்தை இவ்வளோ குறை சொல்கிறேன் அப்படின்னா வந்துட்டு திரைப்படத்தோட ரெஃபரன்ஸ்னாலே இல்லை. அங்கே அந்த படத்தை பார்க்கும்போது வந்துட்டு ஹிந்தி சைட்ஸில் வர ஃபிலிம்ஸை பார்த்துட்டு நான் சொல்கிறேன், அந்த ஃபிலிம்ஸை பார்க்கும்போது இது வந்து கொஞ்சம் கம்மி தான். ஓகே, இது வந்துட்டு ஒரு நார்மல் படம் வருது தெரியுமா, நார்மல் படம் அதுவே நல்லா இருக்கும். பட் அந்த படத்தோட இது வந்துட்டு செஞ்சுட்டாங்க, வேற என்ன சொல்கிறதுன்னு தெரில. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னு சொல்லுங்கள். மீன்ஸ் அதுக்கு பார்த்தீங்கன்னா உங்கள் மாஸ்டர்.